ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பப்பாளி பறிக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தோம். பாருங்களேன், மரத்தை பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம்னு. முன்னாடி நிறையா பப்பாளி மரம் இருந்துச்சுங்களாம். அப்புறம் வந்து காற்று வந்து இந்த பக்கம் கொஞ்சம் பயங்கரமான காற்று, அதனால் வந்து பப்பாளி மரம் நிறையா சாஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அங்கே பாருங்கள், இது ஒரு மரம், பெரிய மரம் 1. அடுத்து இங்கே ஒரு பப்பாளி மரம் இருக்கா 2, இது ஒரு 3. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களே, ஒரு பப்பாளி பழத்தை வந்து அணில் நல்லா சாப்பிட்டுட்டு, தெரியுதுங்களா, இருங்க, நல்லா சாப்பிட்டுட்டு பாருங்களே, சாப்பிட்டு அரை பழத்தை அப்படி விட்டு உள்ளே வரைக்கும் கொதறிடுச்சு. நல்லா பழுத்த பழம் நல்லா சாப்பிட்ருக்கு அணில். இந்த மாதிரி சின்ன சின்ன விலங்குகள், பறவைகள் எல்லாம் சாப்பிட்டது போக தாங்க நமக்கு, சரிங்களா? நம்ம போய் அதுங்களை வந்து விரட்டவும் முடியாது, விரட்டவும் கூடாது. அங்கே பாருங்கள், அதே மாதிரி வாழை வந்து ஒன்று குலை தள்ளி இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வாழை வந்து ஃபுல்லாக வந்து நல்லா நாட்டு வாழைப்பழம்னு சொல்லுவாங்களே, வயக்காட்டு பழம், ஒரு தார் வெட்டி கொண்டு போய் வீட்டில் வச்சுருக்கோம். பப்பாளி வந்து அப்படியே நிற்கிது. இனிமேல் வரும், பழுக்கும் இனிமேல் தான், சரிங்களா? இன்றைக்கி வந்து ஒரு 2-3 பழம் பழுத்து இருக்குது அந்த பழத்து பக்கத்தில். அதை பறித்து வீட்டில் வச்சோம்னா நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு வந்து சாப்பிட்லாம். ஒரு 3 பழம் இருக்குது, எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது, இன்னும் பழம் பெருசாகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சால் இன்றைக்கி பப்பாளி பறிக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு வந்து பறிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.